நான் தொடச்சி வைங்கடா டேய். நானே பழைய ஸ்டாக் பட்டாசு வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேன். யாரா அவன் பட்டாசு கடையே தாஜ்மஹால் மாதிரி சுற்றி பார்க்குறான். தம்பி என்ன வேணும்? லட்சுமி சார். என்ன வேணும்? லட்சுமி சார். எந்த சிவாசிரா இவ்வளோ பெரிய லட்சுமி உனக்கு பண்ணுறாங்க? லட்சுமி பட்டாசு இவ்வளோ தாண்டா இருக்கும். லட்சுமி சார். நீ வாங்கிட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் லட்சுமி பட்டாசு ஓகேவா? யாருல விட இப்படி கேளு, இப்படி கேட்காத. லட்சுமி சார். முக்காவாசி தெரிஞ்சிருக்கான், இன்னும் பெரிய பட்டாசா கேட்குறான். இந்த பார் பெரிய பட்டாசு லட்சுமி. ஹாப்பி தீபாவளி. 200 ரூபா கொடு. அடம்பக்காவு லட்சுமி சார். டேய் என்ன வேணும் தெளிவா சொல்லு. அடிச்சுனா இந்த காது மாதிரி இந்த காது வேணும். லட்சுமி பட்டாசு இப்படி தாண்டா இருக்கும். இவ்வளோ பெருசு பட்டாசு கிடையாது. ஒரு நிமிஷம் இருமா. பல்ல காட்டான். லட்சுமி சார். மறுக்கா பண்ணு. லட்சுமி சார். இப்போ என்ன வேணும் உனக்கு? மனசு கஷ்டமா இருக்கு. நான் போறேன். இல்லை போப்பா, நானே சொல்லான் இருந்தேன். நீ போயிரு. என்ன மனசு கஷ்டப்படுத்தாது. எவனாவது வந்து வாங்குங்கடா, நான் தீபாவளி கொண்டாடணும்டா. போங்கடா டே. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஏரியா பிள்ளையை கரெக்ட் பண்ணி அடுத்த வருஷம் அதே பொண்ணு வீட்டில் தலை தீபாவளி கொண்டாடுறோம். மோ மா எங்க மக எந்த ட்ரெஸ் வாட்ச் எதுவுமே காணா. இதை சொல்லிடாவுண்ணா. எங்க நீ பெத்து போட்ட 2வது தருதல சனியனா தான் இருப்பான். எங்க போனான்டா பொறுக்கி செருப்பு. ஐயோ பவி நாட்டிகள் காட்சி யாரா அவன் நடுவில் மதிச்சு சபர் மாதிரியானே. நானே எப்படி இருக்க தீபாவளி போட்டிருக்கே இல்லையா உள்ள? 1500 ரூபா சட்டை, 2000 ரூபா ஃபேண்ட், 3000 ரூபா ஷூவு. இது மறந்துட்டேன். எப்படி லொகேஷன் இது மாதிரி இருக்குண்ணா? லிப்ஸ் மார்க் தருதாங்க. ஐஷு ஐ எம் கம்பியா புளிப்படி யார் கட்டுற என் ட்ரெஸ்ல எடுத்து போட்டு போனேன். அதை விட முக்கியமான விஷயம் ஒரு செல்ஃபி போடுவோம். கம் ஆன் லெட்ஸ் செல்ஃபி மேன். சி யார் கட்டுற என் ட்ரெஸ்ல எடுத்து போட்டு போனேன். உனக்காக ஸ்டோரி தான் போடுறேன். ஒரு சட்டையை போடக்கூடாதா? எவ்வளோ தடவை சொல்லி என் ட்ரெஸ்ல எடுத்து போட்டு போக கூடாதுன்னு. இது பண்ணி விட்டு போயிருக்கேன். அவ அதை கொடுத்துருந்தேன். அதை கொடு. ஆயப்பதாரி கண்ணை பத்தி உள்ள போறீங்க. எதுக்கு மீட்டிங்? தீபாவளி பர்ச்சேஸ். அமௌண்ட் நாளைக்கு போயிருக்கான்ல, போனஸோட வருவான். சரக்கு அது கடைசி. படம் பிரியாணி இப்ப சரக்கு. நான் வந்துட்டான்ல. குடு 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 குடு. அப்படியே கொடுத்தா செவனி பிஞ்சு போயிடும். என்ன குடு குடு? என்ன மச்சான் கோமா 10,000 தான் கொடுத்தாங்களா? சரி விடு, சமாளிச்சுக்கலாம், விடு சமாளிச்சுக்கோ. வெறுங்க என்ன கூப்பிட்டாங்க கம்பெனியில். வந்துருச்சு. டாடா. கம்பெனியில் தான் அக்கௌண்டான்னு பார்த்தா இன்னும் அக்கௌண்டானுங்க. நமக்குன்னே தச்ச மாதிரி இருக்கப்பா சட்டை. ஆஹா, இன்னைக்கு போகிறோம். கலக்கிறோம். மா தேட்டர் போயிட்டு வரேன். புரியுது. புது சட்டை பத்திரமா பார்த்துக்கணும். நீ என் பத்திரத்தை மட்டும் பாரு. தீபாவளி தீபாவளி. அண்ணா எனக்கு இதை பிடிச்சி தரீங்களா? அங்கே தீபாவளி நீ தாண்டி. எங்கடா சட்டை எங்கடா மறப்ப? என்னடி இது நீ வைக்க போறியா? நான் வைக்கட்டா? நான் வைக்குவியா? பயம் இல்லை? நான்லாம் அப்பவே அப்படி. சீக்கிரம்
வெயி அந்த பட்டாசா அந்த பட்டாசா இத வெயிடி இந்தாட்டி கம்மியா வெடிக்கும் சீக்கிரம் நீ வைக்கல வெய் சரி வச்சுட்டு வா வச்சுட்டு சரி பயப்படாத கை கண்ணு பக்கத்துல கொண்டு வரத வெச்சிர போதுக்கு சீக்கிரம் வை ஆண்டவரே அப்புறம் இது கூப்பிடுற நீ தான் வைக்கல சீக்கிரம் வச்சிட்டு வா வெடிச்சிருச்சாடி அது வைக்கவே இல்லை போய் வெய் சீக்கிரம் ப்ரோ துப்பாக்கி இருக்கா ப்ரோ ஒரு துப்பாக்கி ப்ளீஸ் நான் சுட்டுட்டு கொடுத்துட்றேன் ப்ளீஸ் ஒரு துப்பாக்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ துப்பாக்கி இருக்கா ப்ரோ துப்பாக்கி பிடிங்க சிவா. நான் அவசரமா டாய்லெட் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து வெயிட்டாக தான் இருக்கு பார்த்தா இருக்கு போட்டோவா இரு ஒரு நிமிஷம் காசு நீ போஸ் கொடுத்து பூஸ் டி அங்கே எனக்கு லைட்டு இரு நான் எப்படி வரேன் நீ அந்த கைடு இந்த கைடு வைக்கிறேன் போதுமா லிப்ஸ்டிக் வேணுமா பா இது பாட்டு செம்மையா இருக்கு இன்ஸ்டாலே போஸ்ட் பண்ணிடலாம் ஓகேவா போஸ்டே போடுறோம் ஸ்டோரி போடுறோம் ஸ்டோரி போஸ்ட் போடுறோம் ஓகே எல்லாத்துலயும் கொலாப் கொடுத்துறேன் எனக்கு கண்டிப்பா முடிச்சு விட்டீங்க மொத்தமா முடிச்சு விட்டீங்க போ. ஐயோ என்னத்தையோ கின்றாலே எப்படியாவது இங்கிருந்து வெளியே போய் சைத்தான் காளி இந்த லட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்குமா நான் இருக்கணுமே என்னன்னு டைல்ஸ் உடைஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணு இப்ப கேளு என் கூட வா இப்போ போடுமா பிஜிலி வெட்டி பார்த்தா குருவி வெட்டி சத்தல இது அதை விட பெருசு நல்லா சவுண்ட் பத்தல இந்த வருஷம் முடியாதுல இனிமே அவ்வளோதான் இல்லை. நைட்டு ஃபுல்லாக வெட்டினது இன்னைக்கு தீபாவளிக்கு நம்ம தான் ஏரியாவில் மாசு அலெக்ஸா கொக்கா இப்போ அப்போதைக்கு சீன் போடுவோம். ஐயே என்னடி இது இது ஒரு தீபாவளி திருநாள் அதுமா வாசக்கு ஒரு கோலம் கூட போடாம குப்பையா கிடக்கு வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்யணும் என்னைய மாதிரி அழகா இருக்கு இன்னைக்கு தெருவுலயே நம்ம கோலம் தான் கோமதியா கொக்கா நீ என்னடா சொல்ற 4.5 லட்சத்துக்கு பட்டாசு காலையிலே வச்சு சதற விட்டேன் மாஸ்தாண்டா நீ போட்ட போடல மொத்த மேல துஷ்டாக்கி பாரு பாரு 4.5 லட்சத்துக்கு வெடி வாங்கினீங்களா கோலப்பொடி வாங்கினீங்களாடா கலர் கலரா இருக்கு காலையில ஏய் பங்காளி நாளைக்கு தானே தீபாவளி இன்னைக்கு போட்டு இத்தனை பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிற கூறு கட்டவனே நாளைக்கு மழை பெய்யுதாம்மா கோயம்புத்தூர்ல அதனாலதான் இன்னைக்கு எல்லாம் வெடி வெடிச்சிட்டேன் உசாரா நீயும் போய் வெடி நான் கூறு கட்டவனா ஆமாண்டா அரே கோயம்புத்தூர்ல மழை அடிக்கும்னா வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும்னா மழை அடிக்கும்டா இத்தனை வருஷமா இருக்கே இது தெரியலையா அப்போ வாங்கடா எனக்கு தெரிஞ்சாச்சு
என்ன மழை பெய்யுனாங்க ஒன்றுத்தையும் காணோம், வெட்ட வெயில் அடிக்குது இப்படி. பட்டாசு வேறு ஒன்று கூட இல்லை, என்ன பண்ணுறது? சரி மாப்பிள்ளை இருப்பான், அவன்கிட்ட கேட்பான். ஏய் பொம்படி அப்படி போடு. மாப்பிள்ள வா மாப்பிள்ள வா, என்ன புதுசுக்கா வா, சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. அது அவ்வளோ வாண்டர்ஸ் கூட சூப்பராக இருக்கா. அது தெரியும்டா, நான் போட்டிருக்கேன்ல, சூப்பராக தான் இருக்கும். ஏய் அதெல்லாம் எம்புட்டு எடுத்தீங்கன்னா பார்த்துக்க கொலை பண்ணி போட்டுருவேன் உன்னை. ஓட்டுவேன் அதெல்லாம் அமுந்து. நீ வா சொல்லு நண்பா. ஹாப்பி தீபாவளி நண்பா. ஹாப்பி தீபாவளி நண்பா. அது நேற்று ஃபுல்லாக வெடிச்சிட்டேன் நான் பட்டாசு. ஆமா பார்த்தேனே, நைட்டு கூட மழை பெய்யுன்னு சொன்னீங்க, சுளின்னு வெயில் அடிக்குது பாத்தியா இல்லையா? நேத்தே நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. நண்பா பட்டாசு இது இல்லை வெடிக்க, பட்டாசு கூட. என்ன கேட்ட? பட்டாசுன்னு கூட எல்லாம் அனுப்பிச்சா. இது என்னன்னு தெரியுதா? கொசுடா. இந்த ஏரியாவோட கொசுத்துல ரொம்ப அதிகம், தெரியுமா தெரியாதா? தெரியுது மாப்பிள்ள. இருந்தாலும் ஒன்று கொடு மாப்பிள்ள. எப்படி? சரி வெடி வெடி வெடிடா வெடி. ஆமா வெறுப்பேற்றுறது கூட சந்தோஷமா தாங்க இருக்கு. தெருவில் இருக்கணும் பூரா வெறுப்பேற்ற எடுத்து போய். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா? சொந்த ஊருக்கு வந்து சொந்த வீட்டில் தங்கினாதாயா நல்லா இருக்கு. என்னதான் வெளியூரில் சுற்றினாலும் உள்ளூரில் இருக்க சுகமே வேற இல்லை. போய் எங்கள் அம்மாவை பார்ப்போம். அம்மா அப்படி கணக்கச்சிதமாக இருக்குல்ல. ஸ்வீட்டில் என்னென்ன வகை இருக்கோ எல்லா வகையும் இங்கே இருக்குது. காரத்தில் என்னென்ன வகை இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வண்டி தான். என்னதான் இருந்தாலும் அம்மானா அம்மா தான்ல. அம்மா வச்சுக்கோமா. அம்மா நான் கிளம்புறேம்மா, லீவ்லாம் முடிஞ்சிச்சு. என்னதான் இருந்தாலும் அம்மா அம்மா இல்லை. இல்லைம்மா மேனேஜர் திட்டுவான், நான் போகிறேன். சிச்சிக்கு சிச்சி 90 பேர் ஏற்க வேண்டிய பஸ்ஸில் 900 பேர் ஏற்றி வச்சு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர், நம்ம ஊரில் நம்ம தான். மோ மோ பசிக்குதுமா. ஒற்றை விட்டு அடிச்சிருப்பா, ஒற்றை அடிச்சு ஊடு பூரா தூசி ஆயிடுச்சு, அதை நீயே கூட்டி விட்டுருப்பா. மா கூட்டிட்டம்மா, சாப்பாடு போடுமா. எங்கடா இருக்கு? சூப்பே பங்கார மாயரே. மா கிளம்புறேம்மா. கிளம்புறேன் மா. உங்களுக்கு மறக்காம வந்துருப்பா. ஏமா வீட்டு வேலை நிறையா இருக்கு. வீட்டு வேலையா? தீபாவளிக்கு வேலை வாங்கினது இல்லாமல் பொங்கலுக்கு சேர்த்து வாங்க பார்க்குறேங்க. நீ விரும்பாண்டி மோனே, நீ அழுதுட்டு இருக்க. அதை ஏனே நீங்கள் கேட்கல இருந்து கேட்டு போங்க. அப்போ சொல்லித்தரவாங்க. நீங்கள் தீபாவளி எப்படின்னே கொண்டாடுவீங்க? எப்படி கொண்டாடுவோம்? காலையிலானா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, புது ட்ரெஸ் வாங்கி மாட்டுறது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரக்கு அடிக்கிறது, அதுக்கான பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது, அப்படிமா போவோம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லைன்னு. அப்புறம் ஷாஜகான், பிகிலு, மெர்சல், இந்த மாதிரி தளபதி படம் வந்தால் தானே எங்களுக்கு உண்மையான தீபாவளி. ஆனால் அதில் இனிமேல் நடக்காதுல்ல. நடக்காதுல்ல. நடக்காது. நடக்காதுல்ல. நடக்கவே நடக்காது. கடவுளே அஜித்